ஹாய் எஸ் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குது. அது உண்மையும் கூட. ஸோ ஆப்ஷன் பையர் வந்துட்டு ஏன் ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியல? இப்போ மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த லோ வந்துட்டு பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ₹105 இருக்குது. இந்த ஹை வந்துட்டு பாருங்க ஒரு ₹267 இருக்கு. அப்போ மார்க்கெட்ல பிரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கு. பட் நாம சரியா வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதே போல மார்க்கெட்ல ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணும்பொழுதும் ஆப்ஷன் ட்ரேடரால ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியறது இல்லை. இதை நான் உணர்றதுக்கே வந்துட்டு ரொம்ப நாட்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். பட் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மார்னிங் 9:15லேருந்து 11:15 வரைக்கும் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன். 11:15 மீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:45க்குள்ளே வந்துட்டு ஒரு என்ட்ரி வந்தால் வந்துட்டு நான் எடுப்பேன், இல்லைனா எடுக்க மாட்டேன். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சப்போஸ் வந்துட்டு மார்னிங் ட்ரேடு கிடைக்கல அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு, அதாவது ஆஃப்டர்நூன் 1:15லேருந்து 3:30 வரைக்கும் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சென்செக்ஸுக்கு தான் வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த செல்லிங் கேண்டல், பையிங் கேண்டல் அப்படின்ற 2 கேண்டல் தான் வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப பார்க்க முடியும். செல்லிங் கேண்டல் அப்படின்னா நான் மேலே விக்கு கூட இருக்கணும், கீழே வந்துட்டு சின்னதாக இருக்கணும். இதை தான் நான் வந்துட்டு செல்லிங் கேண்டல் அப்படின்னு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதை எந்த டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நான் ட்ரேட் பண்ண போகிறது 3 மினிட்ஸ் சார்ட். ஓகே, இதே போல் பையிங் கேண்டல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு விக்கு பெருசாக இருக்கணும், மேலே சின்னதாக இருக்கணும். அதர்வைஸ் வந்துட்டு எவ்வளோ பெரிய பாடி இருந்தாலும் அந்த கேண்டலை வந்துட்டு நான் பையிங் கேண்டலாவோ அல்லது செல்லிங் கேண்டலாவோ நான் மார்க் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இப்போது நான் 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு போய் பார்க்குறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஹைலோ வந்துட்டு மார்க் பண்ணியிருப்பேன். மீதி இருக்க எல்லா கேண்டலும் 30 மினிட்ஸாக இருக்கும். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸாக வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸுக்கு கீழே தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஒன்று இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம், அல்லது இந்த இடத்துல ரிவர்சல் ஆகலாம். நான் ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட 50% வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அதை 50% வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்துட்டு வாட்ச் பண்ணுறேன். வாட்ச் பண்ணும்பொழுது இந்த கேண்டல் இருக்கு இல்லையா, 9:54, இது வந்துட்டு எனக்கு ஒரு செல்லிங் கேண்டல். நான் இதை கோர்ஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், 81,605 இருக்கிறதுனால நான் 81,600 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போது சென்செக்ஸோட 81,600 புட் ஆப்ஷன் சார்ட் எடுத்திருக்கேன். இந்த 9:54 கேண்டல் தான் நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் என்ட்ரி கேண்டல். ஓகே, இப்போது நம்ம டே ஹையில் வந்துட்டு எடுக்க மாட்டோம், சாரி கேண்டலோட ஹையில் எடுக்க மாட்டோம். என்ட்ரி எடுக்கிறதுக்காக 50% வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 149 வந்துட்டு கிடைக்குது. என்னோட ப்ரீமியம் ப்ரைஸுக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, 149க்கு நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ₹111 சம்திங் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துலையே மார்க்கெட்டில் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் போடாமல் வந்துட்டு நம்ம ஆப்ஷன் பையிங் வந்துட்டு பண்ணவே முடியாது. ஓகே, இந்த ட்ரேட் வந்துட்டு ஃபெயிலியர் தான். நம்ம ஸ்டாப் லாஸில் வந்துட்டு எக்ஸிட் ஆயிடலாம். ஓகே, அகைன் வந்துட்டு நான் ஸ்பாட் ஷாட்டுக்கு வந்துட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட 50%க்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு இமிடியேட்டாக வந்துட்டு கீழே வந்துட்டு டவுன் ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல வந்துட்டு எனக்கு ஒரு என்ட்ரி கேண்டல். இந்த கேண்டலோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:18. ஓகே, என்னோட என்ட்ரி டைமுக்குள்ளே இருக்குது. நான் 10:15க்குள்ளே என்ட்ரி வந்தால் எடுப்பேன் இல்லையா, ஸோ அந்த டைமுக்குள்ளேயும் இந்த கேண்டல் வந்துட்டு வந்திருக்கு. ஓகே, இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த இடத்துல வந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்துட்டு நமக்கு வந்துட்டு தோணும். பட் நான் சொல்லியிருப்பேன், சென்செக்ஸுக்கு வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு நிஃப்டி சார்ட்டை வந்துட்டு வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு. இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 10:18 கேண்டல் வந்துட்டு என்ட்ரி கேண்டல். இப்போது நான் உங்களுக்கு நிஃப்டி சார்ட்டையும் வந்துட்டு வியூ பண்ணுறேன். இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. இங்கே பாருங்கள், நமக்கு சென்செக்ஸில் வந்துட்டு இந்த இடத்துலையே வந்துட்டு கீழே வந்துட்டு டவுன் ஆன மாதிரி தெரியும். பட் வந்துட்டு நிஃப்டியில் அழகாக வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கு இல்லையா, மார்க்கெட்டில் அந்த மாதிரி கூட நடக்கலாம்ல. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகிறத நம்ம ரொம்ப டைம் வந்துட்டு பார்த்துருப்போம். நமக்கு என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 25% டார்கெட், சாரி ஸ்டாப் லாஸ் இருக்குது, 50% டார்கெட் இருக்குது. ஸோ அதை மீன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகே, அதே 81,600 புட் ஆப்ஷனை தான் வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். ட்ரேட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:18. ஓகே, இதே வந்துட்டு 81,600 புட் ஆப்ஷன் சார்ட்டு. இந்த கேண்டல் தான் வந்துட்டு 10:18ஓட கேண்டல். இப்போ நம்ம போய் என்ட்ரி எடுக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம்.
இந்த டே லோவில் இருந்து தான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம். அன்றைக்கி பிரிண்ட் ஆன ப்ரைஸு கீழே. ஓகே, மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் வந்துட்டு 121 காமிக்குது. 121க்கு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ரூ. 90 சம்திங் வந்துட்டு வரும். டார்கெட் வந்துட்டு ஒரு ரூ. 181 வரும். அதாவது இந்த என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 25% கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். இந்த என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 50% டார்கெட் வச்சுக்கிறோம். இமிடியேட்டாக வந்துட்டு நம்மளோட டார்கெட் வந்துட்டு ரீச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சென்செக்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு, ஒரு ட்ரேடில் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 25% ப்ராஃபிட்டில் இருக்கும். இப்போது பேங்க் எக்ஸ் வந்துட்டு மண்டே எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்ம பேங்க் எக்ஸ் சார்ட்டுமே போய் பார்க்கணும். இது பேங்க் எக்ஸோட ஸ்பாட் சார்ட்டு. இங்கே பாருங்கள், நமக்கு சென்செக்ஸ் ஒரு மாதிரி மூவ் ஆயிருக்கும், பேங்க் எக்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி மூவ் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு சார்ட்டை வியூ பண்ணும் பொழுதே நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு நல்ல என்ட்ரி கேண்டில். 9:36 கேண்டிலே வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி கேண்டில். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோம். 58,434 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 58,400 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிறேன். பேங்க் எக்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா 58,400 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இதை என்ட்ரி எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டு 50% மார்க் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ரூ. 293 வந்துட்டு காமிக்குது. எனக்கு வந்துட்டு ப்ரீமியம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் வந்துட்டு காமா எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்துட்டு விட்டுட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 58,500 கால் ஆப்ஷனை வந்துட்டு போய் பார்க்குறேன். 58,500 கால் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு நான் போய் பார்க்கும் பொழுது என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 242 காமிக்குது. இதுவுமே வந்துட்டு நான் ப்ரீமியம் ஹையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ப்ரீமியம் ஹையாக இருந்தது அப்படின்னா நான் வந்துட்டு ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நான் என்னோட கோர்ஸ் வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். கோர்ஸ் வீடியோஸில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்லி வந்துட்டு என்ட்ரி எடுக்கிற க்ரைட்டீரியா மட்டும்தான் இருக்கும். மற்றபடி மார்க் பண்ணுறதெல்லாம் சேம் பாயிண்ட் தான். 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம், 3 மினிட்ஸில் ட்ரேட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் பையிங்கில் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். அதே போல் ட்ரேடு வந்தால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம். ட்ரேடு வராட்டி வந்துட்டு அன்றைக்கி நம்ம ட்ரேடை வந்துட்டு எடுக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் நம்மளோட கேபிட்டலில் 10 to 20% மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு 50%, 80% கேபிட்டல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சுல்ல, அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆன உடனே நம்மளோட மைண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிட்டு ராங் டைரெக்ஷனில் ராங் டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், இப்போ மண்டே வந்துட்டு எக்ஸ்பைரி வந்துட்டு பேங்க் எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பேங்க் எக்ஸுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பேங்க் எக்ஸை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எப்பயுமே நான் வந்துட்டு வீடியோ ஆஃப்டர் மார்க்கெட் தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1:15க்குலாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட்டில ட்ரேட் பண்ண போறது கிடையாது. தென் வந்துட்டு இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இருக்கிறதுனால, ஒரு சில வேலைகள் இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஆஃப்டர்நூனே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். புதுசா வரவங்க பாருங்க. அதாவது ஏற்கனவே ட்ரிகர் ஆயிருக்க பிரைஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிறலாம். டெலீட் பண்ணிட்டு, அந்த பிரைஸ்ல வந்துட்டு டச் ஆகாம இருக்கும் இல்லையா? அத மட்டும் தான் வந்துட்டு மார்க் பண்ண போறோம். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் தான் வந்துட்டு இதை மார்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டல். இது 30 மினிட்ஸ் சார்ட்டு ஆல்ரெடி முடிஞ்சிருக்குல்ல. ஸோ அதனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். மேலே வந்துட்டு விக்கு பெருசாக இருக்கணும், கீழே வந்துட்டு சின்னதாக இருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. இந்த விக்கு இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டலோட இந்த கேண்டில் வந்துட்டு நல்ல ஒரு பாடி பெருசாக தான் வந்துட்டு இருக்குது. இதை வந்துட்டு எல்லாரும் செல்லிங் கேண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு வந்துட்டு லாஜிக் உள்ள வரணும். மேலே விக்கு பெருசாக இருக்கணும், கீழே சின்னதாக இருக்கணும். அதே போல் பையிங் கேண்டல் அப்படின்னா கீழே வந்துட்டு விக்கு பெருசாக இருக்கணும், மேலே வந்துட்டு சின்னதாக இருக்கணும். இவ்வளோ தான் வந்துட்டு கான்செப்ட்டு. ஓகே, நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் வந்துட்டு இந்த வீடியோவே வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட் தான் வந்துட்டு பப்ளிஷ் ஆகும். நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் என்ன வந்துட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் புதுசாக வரவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போது நேத்தியோட 15 மினிட்ஸ் இது தானே, அதே போல் இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் வரும்ல, லாஸ்ட்டு 15 மினிட்ஸ். அதாவது 3:15க்கு ஓப்பன் ஆகி 3:30க்கு அந்த கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். மீதி கேண்டில் எல்லாமே 30 மினிட்ஸாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அந்த கேண்டிலை வந்துட்டு நீங்கள் பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. பட் மற்றபடி என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்டுமே வந்துட்டு நமக்கு ஒரே மாதிரி தான் வந்துட்டு என்ட்ரி எடுக்க போகிறோம். அதில் ஒரு சில க்ரிட்டீரியா வச்சு என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ பேங்க் எக்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபின் நிஃப்டி இருக்கிறதுனால ஃபின் நிஃப்டி சார்ட்டையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபின் நிஃப்டிக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம திங்கக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு பார்க்க போகிற சார்ட் வந்துட்டு 3 சார்ட் வந்துட்டு பார்க்க போகிறோம். பேங்க் எக்ஸ் பார்க்க போகிறோம், ஃபின் நிஃப்டி பார்க்க போகிறோம், பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். மற்ற சார்ட் எதுவுமே வாட்ச் பண்ண போகிறது கிடையாது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.